ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோங்க. நூடுல்ஸ் ஓகேங்களா. நூடுல்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் ஊற்றி வதக்கிட்டுருக்கோம். முடிஞ்சது. இப்போ இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். வணங்கி விட்டது. நூடுல்ஸை போட்டு நன்றாக துளாவி விடவும். ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு நூடுல்ஸ்னால், நிறைய டைம் சேவிங்ஸ். ஸோ அதனால் குழந்தைகளுக்கும் நிறைய பிடிக்குது. துளாவி விடுறது தான் இருக்குது மேட்ரு ஓகேங்களா. ஓகே, அம்மா தொலாவிட்டு இருக்காங்க. தொலாவி முடிட்டோம். அதுக்குள்ளே செகண்ட்ஸ் முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்னால் விலாக் போட முடியாது ஓகேங்களா. ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே பாருங்க, சோயா ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டேன் ஓகேங்களா, அருமையாக இருக்குது. ஸோ நூடுல்ஸ் வித் சோயா என்ன சொல்லலாம், வறுவல் சொல்லலாம், ஏன்னா வறுவலே வச்சுக்கலாம் ஓகேங்களா. செமையாக இருக்கு, ஆனால் கறி மாதிரி செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. நான் இப்போ சாப்பிட்றதுக்கு போடுறேன். போட்டாச்சு. அம்மா டிஃபனுக்கு போடுவாங்க ஓகேங்களா, அப்போது நான் எடுக்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லஞ்சுக்கும் இன்றைக்கி நூடுல்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க பாருங்க அம்மா. அவ்வளோதான், போட்டாச்சு. சோயா மேலே வச்சுருவாங்க. சோயா கடிச்சிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இவ்வளோ தான். சிம்பிள் மெனு தான், பட் உண்மையுமே சோயா அருமையாக இருக்குது. கறி மாதிரியே டேஸ்ட் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் ஜாபுக்கு ஓகேங்களா. பாய்.